If HCF of P and Q is X and Q equal to XY, find the LCM of P and Q from the following அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF into LCM. ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? P into Q. அப்போ P into Q equal to HCF into LCM. இப்போ Q ஓட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா Q ஓட வேல்யூ XY கொடுத்துருக்காங்க. அப்போ P into XY equal to HCF ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? Xன்னு கொடுத்துருக்காங்க. HCF ஓட வேல்யூ X அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக X சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் into LCM. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? LCM கண்டுபிடிக்கிறோம். இப்போ P into XY எது நமக்கு தேவையோ அது அந்த பக்கமே வச்சுட்டு X வந்து கீழே கொண்டு வந்துடும். அப்போ LCM. இப்போ என்ன ஆகும்? இந்த Xம் Xம் கேன்சல் ஆயிரும். அப்போ LCM ஓட வேல்யூ என்னது நமக்கு? PY அப்படிங்கிறத நம்மளோட வேல்யூ. How many times can you subtract 10 from 100? 100லிருந்து 10ஐ முன்னால் எத்தனை முறை கழிக்க முடியும்? 100லிருந்து 10ஐ கழித்தால் நமக்கு என்ன வரும்? 90 வரும். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்மளால அதுக்கப்புறம் 10 கழிச்சோம்னா நம்ம எதுல இருந்து தான் கழிக்க முடியும்? 90ல இருந்து தான் கழிக்க முடியும். அப்ப 100லிருந்து 10ஐ ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால கழிக்க முடியும். அப்ப 1 தான் நமக்கு ஆன்சர்.